அவர் அப்படி சொன்னதாக, அதாவது சனது கிடைக்காத காரணத்தினாலதான் இந்த செய்தியை நான் அறிவிக்கல, அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்றதுக்குரிய ஆதாரத்தை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்றோம். நிறைய மேட்டர் இருக்குது, நிறைய பிரிச்சு மேய வேண்டி இருக்கிறதுனால அந்த மேட்டர் முடிச்சிருவாங்க. அதாவது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் பின் மில்ஹானுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கட்டுக்கதை தான் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க. இதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். நபிகள் நாயகம் மகத்தான நற்குணத்துல இருந்தவங்க. நபிகள் நாயகம் இன்னும் சொல்வதாக இருந்தால் தன்னுடைய தூது பணிக்கே தன்னுடைய நற்குணத்தை தான் அடிப்படையா வச்சாங்க. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபிலிஹி, உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன். இது எப்ப? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை இருக்குதே, அதுவே பரிசுத்தமானதா இருந்திருக்குது. அப்ப வஹியுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் கேட்டு பாருங்க. கான ஹுலுகுல் குர்ஆன், அவங்களோட வாழ்க்கை ஒழுக்கமே குர்ஆன் தான். அந்த மாதிரி குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. குர்ஆன்ல எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ சொல்லி கட்டளையிடுதோ அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அவங்க பேன் நபிகள் நாயகத்தை தலையில பார்த்தாங்கண்டா நபிகள் நாயகத்தை தொடுற ஒரு நிலை வருது. இது ஆபாசம் இல்லையா? இதில் உள்ள உஸ்வத்துல் ஹஸனா என்னன்னு கேக்குறோம். அழகிய முன்மாதிரி சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு அப்ப நீங்க அந்நிய ஆண்கள் யாரு வந்தாலும் உங்க வீட்டுல உள்ள பெண்கள் பேன் பார்த்து விடுவாங்களா? அதை நீங்க அனுமதிப்பீங்களா? அதுக்கு இதை உஸ்வத்துல் ஹஸனாவா காட்டுங்க. நீங்க வாய் புத்தணும், ஒன்னும் பேசக்கூடாது. தொட்டு பேன் பாக்குறதுக்கு இடம் கொடுக்கணும். தலைய அந்த பெண்களுடைய மேனியில் வைப்பதற்கு நீங்கள் அனுமதி வழங்கணும். இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்றதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். ஏன்? தன்னுடைய மனைவியோட பேசிக்கொண்டு இருந்தது கூட பக்கத்துல 2 பேர் போற நேரத்துல அவங்க பாக்குறாங்க. பாத்திரத வச்சே சந்தேகத்தின் சாயல் கூட படிஞ்சு விடக்கூடாது தன்னுடைய ஒழுக்க வாழ்க்கையில என்பதை நிரூபிப்பதற்காக இது சஃபியத் பின் ஹுயை, இன்னஹா சஃபியத் பின் ஹுயை, இது என்னுடைய மனைவி சஃபியா பின் ஹுயை தான் இருக்கிறார் கேக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நாங்க சந்தேகப்படுவோமா? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, சைத்தான் ஆதமுடைய மகனுடைய நாடி நரம்புல ஓடுறானா இல்லையா? ரத்தத்துல ஓடுறான், ரத்த நாளத்துல ஓடுறான். சந்தேக பார்வை இருக்கும். இது ஜின்னு ஓடலங்க, சைத்தான் ஓடுறதா வருது. சைத்தான் ஆதமுடைய சைத்தான் ஜின்னினம் சேர்ந்து அது தனி மேட்டர் ஒன்று இருக்குது. இன்ஷால்லா பேசுவோம். அப்ப இப்படி இருக்குது. அப்ப இந்த சந்தேகம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களே, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போவாங்களா? கேட்கிறோம், பதில் கேட்கிறோம். பதில் சொல்றாங்களா? அவங்க நிறைய நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தா அவர் தவறே இழைக்க மாட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அது ஏற்புடையதா? அது அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலாவுடைய இடத்துக்கு அறிவிப்பாளரை கொண்டு போயிட்டு வைக்கிறமா ஆகாதா? இது ஷிர்காகாதான்னு கேட்டோம். வாய் திறந்தாங்களா? ஹுசைமா ஆடு கதை, மாடு கதை, ஒட்டகம், ஆடு, மாடு என்னமோ நாங்க அந்த ஹதீஸ்ல நம்ம ஜமாத்தை சேர்ந்த அழைப்பாளர் பேசுகின்ற நேரத்திலே ஆடு என்று பேசிவிட்டார், எனவே இன்று முதல் அந்த ஹதீஸை ஆடு என்று அனைவரும் மாற்றி விடுங்கள் என்று சொன்னோமா? என்னங்க பேசுறீங்க? மனுஷன் என்ற தவறே வரக்கூடாதான். நீங்க பேசுற பேச்சுல எத்தனை தவறு இருக்குதுன்னு பட்டியல் போட்டு காட்டணுமா? அதுக்கு கோடிக்கணக்கில் சவால் விடவா? நீங்க எத்தனை தவறு விடுறீங்கன்றத எடுத்து காட்டணுமா? பேச்சில் தவறுகள் வரும், அதை நீங்க தூக்கி பிடிக்க கூடாது. செய்தி எப்படி சொல்லவும், செய்தி எந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறோமோ அதை நீங்கள் விலக்கி வாதமாக வையுங்கள். வைக்காம அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அதை நாங்க கண்டுகொள்ள மாட்டோம். அடுத்தது சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு போனது அது பெரியவங்களுக்குரிய நிலை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்குரிய சான்றை நம்ம தரப்பால கேட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தைய கொல்ல வேணான்னு தனியா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? குழந்தைகளை கொலை செய்யாதீங்கன்னு தனியா அல்லாஹ் சொல்ல மாட்டான். கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெத்தெடுத்தோன்னு கொலை செய்யற செய்தி குர்ஆன்ல சொல்லப்படுது. நேரடியாக வலா தக்துலுன் நஃப்ஸ், நஃப்ஸுகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்ற அந்த வசனத்துல குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் என்று தனியாக குறிப்பிடப்படல. அதை வச்சு ஒருத்தன் குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, எனவே நாங்கள் குழந்தைகளை கொல்லலாம் என்று முடிவெடுப்போமா? அல்லது நஃப்ஸ் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள குழந்தைகளும் வருவார்கள் என்பதை நாங்கள் முடிவெடுப்போமா? இந்த அடிப்படையில் தான் சாலிமுடைய செய்தியை கேட்டோம். புரியாதவன் நடிக்கிறாங்க, ஆய்வு புலிகளா சொல்றாங்க, எந்த ஒரு வாதத்துக்கும் விளக்கம் சொல்ல. அடுத்ததாக நாங்க என்ன கேட்கிறோம் என்று சொன்னா, இப்ப நீங்க வாதம் பண்றதா இந்த இடத்துல சட்டம் போடுறீங்க,
இந்த சத்தம் போடுறதுல எந்த ஒரு ஃபாயிதாவும் இல்ல. வாதத்தை வைங்க, நீங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. 3 பேரும் மாறி மாறி நீங்க மடத்தனத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பில்ல. ஒரு இடத்துல என்ன நடந்துச்சா, ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறதுக்கு போனாராம். அப்ப பாக்குற நேரத்துல அந்த வீட்டுல ஓனர் சொன்னாரா, எலக்ட்ரிசிட்டி வேலை எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, ஆமா எலக்ட்ரிக் குட்டி சரியாக இருக்கிறது என்று எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக எலக்ட்ரிக் குட்டி என்றாங்களாம். அப்போ இதென்னடா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டி என்று பேசுறாங்கன்னு சொல்லி அவருடைய தகப்பன் அழைச்சி, இங்க வாங்க, உங்களோட மகன் என்ன எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டி என்று பேசுறாரு, ஒழுங்கா பேச சொல்லுங்க. வாப்பா சொல்றாரு, அதெல்லாம் கண்டுகொள்ளவானா, அவருடைய கெப்பா குட்டி அவ்வளவுதான் இருக்குது அப்படி என்றாராம். இது எலக்ட்ரிக் குட்டியை திருத்த இவர் கெப்பா குட்டி என்றாரு. இந்த மனுஷனுக்கு சொன்னா சரி வராது. குடும்பத்துல மூத்த யாருக்காவது சொல்லுவோம், மூத்த ஒருத்தரை கண்டு அவருக்கு சொல்றாங்க, என்னங்க உங்களோட மகன் கெப்பா குட்டி என்றாரு, உங்களோட பேரை எலக்ட்ரிக் குட்டி என்றாரு, ஒழுங்கா இங்கிலீஷே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோமா, அதெல்லாம் கண்டுகொள்ளவானா, அப்படித்தான் நாங்க, இது தயவு செஞ்சு பப்ளிக் குட்டி பண்ணிடாதீங்கன்றார் அவரு. இந்த மாதிரி தான் இருக்குது. 3 சேர்ந்து மாறி மாறி என்ன செய்து உண்டையே சொல்லி சொல்றோம் என்ற பேர்ல மாறி மாறி உளறி கொண்டு இருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? ஏதாவது ஒரு வாதத்தை வச்சாங்களா? எந்த வாதத்தையும் அவர்கள் வைக்கவில்லை என்றதை எங்களுக்கு விளங்கு தெல்ல தெளிவாக பார்க்கிறோம். அடுத்தது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அறிவிப்பாளர் சம்பந்தமான மெட்ரை கேட்டோம். எது பாரதூரமா சொன்னோமோ அதுக்கு பதில் சொல்லாம, எது ஆபாசம்னு சொன்னோமோ அதுக்கு பதில் சொல்லாம இந்த முளைக்காட மேட்டர் எடுத்து வச்சுக்கொண்டு பயம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுல நாங்க தெளிவா பிரிண்ட் அவுட் கேட்டுட்டோம், என்ன ஆதாரம் அவர் அப்படி சொன்னான்றதுக்குரிய ஆதாரம் எங்கன்னு சொல்லி. நாங்க இந்த அடிப்படையில சொன்னோம், மக்கஸ்து சனதன் அவ் கரீபன் மின்ஹா, 1 வருடமோ அல்லது அதுக்கு நெருக்கமான காலமோ, லா உஹத்திஸ் பிஹி, அதை நான் அறிவிக்கல, வஹிப்துஹு, நான் பயந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் பயப்படணும்? அவரு அறிவிப்பாளர் சனது இல்லாட்டி இந்த மெட்ரை எடுத்திருக்க மாட்டாரு. அறிவிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கும்னு சொன்னா ரசூலுல்லா வரியாக செய்தி கிடைக்கலன்னா அவரு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய மெட்ரை இல்லை. ரசூலுல்லா தொட்டு ஆதாரம் இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்றது பொதுவான விதியே. எதுக்கு அதை போய் பயப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்ப பயந்தத்துல இருந்தா என்ன விளங்குதுண்டா, மெட்ரு இருக்குது, ரசூலுல்லா சொன்ன ஹதீஸ் கிடைச்சிருச்சு, எப்படி சொல்றது, எப்படி சங்கடமா இருக்கு, எப்படி சொல்லலாம், இதை ரசூலுல்லா சொல்லிருப்பாங்களா இப்படின்ற டவுட்டா இருந்திருக்கு அதுல. அதனாலதான் அவர் பயப்பட்டதாக இந்த செய்தி வருகிறது. அப்ப தெளிவாக அவங்க என்ன ஆதாரம் காட்டணும், இல்ல ரசூலுல்லாட்ட இருந்து கேட்ட அறிவிப்பால் நடுவுல இந்த ஆயிஷா தான் அறிவிச்சாங்கன்ற ஆதாரம் இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் அவர் அறிவிக்காம இருந்தார்ன்றதுக்குரிய ஆதாரத்தை தெளிவா தரணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லலன்னு நாங்க உறுதியா சொல்றோம், அதுக்குரிய பிரிண்ட் அவுட் தந்துருங்க. அதே போல வைக்கக்கூடிய அத்தனை வாதங்களுக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொன்னா பிரிச்சு சொல்லுங்க. சின்ன புள்ளைக்குள்ள சட்டம் இது, பால் குடிக்கிறதுல சின்ன புள்ளைக்கு உள்ள சட்டம் இதுதான், பெரிய ஆட்களுக்கு இன்னும் சட்டம் இருக்குது. நாங்க சொன்னோமே, நாங்க சொன்னதெல்லாம் சின்ன புள்ளைக்குள்ள சட்டமா, அதாவது 2 வருஷத்துக்குள்ள இது சின்ன புள்ளைக்கு, பெரிய ஆளுக்கு தனி சட்டம் இருக்குது. உண்மையிலே சின்ன குழந்தைகளுக்குரிய சட்டம் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு மாற்றமா பேசப்பட்டிருக்கு. நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெரிய ஆளுக்கு சட்டமே கிடையாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கடா, பட்டியல போடுங்க. பெரிய ஆள் பால் குடிக்கும் போது இப்படித்தான் குடிக்கணும், தனிமையில போய் குடிக்கலாமா, அல்லது என்ன தனிமையில போலாமா, அல்லது இன்னொருத்தரோட போய் தான் பால் குடிக்கணுமா, எப்படின்ற சட்டத்தை நீங்க ஆதாரத்தோட எல்லாத்தையும் விளங்கப்படுத்துங்க. நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்றோம். அப்ப முழுக்க என்ன செய்யறாங்கன்னா இட்டு கட்டக்கூடிய வேலையை தான், அல்லாஹ்வுடைய தூதர் மேல் இட்டு கட்டக்கூடிய வேலையை செய்யறாங்க. சாலிமுடைய மேட்டர் எவ்வளவு ஆபாசம் அழகா சொல்லிருக்கிறோம். நேரடியா எங்க குர்ஆனுக்கு முரண்படுது, நேரடியா தான் சொன்னோம், அல்லாஹ் ஆபாசத்தை ஏவ மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அந்நிய பெண்ணுக்கு பால் கொடுக்க சொன்னதா இருக்குது, முரண்பாடு இல்லையா? அல்லாஹ் ஆபாசத்தை ஏவ மாட்டான்னு குர்ஆன் சொல்லுது, அந்நிய பெண் பால் குடிக்க சொன்னதா ஹதீஸ் என்ற பேர்ல நீங்க இட்டு கட்டி வச்சிருக்க கூடிய செய்தி சொல்லுது. இது முரண்பாடு இல்லையா? நேரடியாக முரண்பாடு இல்லை.